பஞ்சாப் கிங்ஸ் டீமை பார்த்து ஒன்று கேட்குறேன், நீங்களாம் பேட்டிங் ஆடுறீங்களா இல்லை பேஸ்பால் ஆடுறீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்க இல்லையா? எல்எஸ்டின்னு ஒரு டீம் கிடைச்சதுக்காக இந்த அடியா அடிப்பீங்க? அதுவும் அந்த பிரியன் சாரியா கூப்பர் கார்னின் 2 பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட இறக்க குணம்ங்கிறதே கிடையாது. எவன் வந்து பால் போட்டாலும் 6 லைன்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்எஸ்டி பாவம் இல்லையா? அவங்க ஓனர் வந்து ரூமுக்குள்ள போய் கதறி கதறி அழுகிற மாதிரியா இப்படி அடிப்பீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே ஐபிஎல்ல இந்த சீசன்ல பார்க்க வேண்டிய மேட்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பஞ்சாப் கிங்ஸ் எப்பயுமே அதிரடி ஆடுவாங்க. அதுவும் பிரியான் சரியா பிரப்சிம்ரன் சிங் அவங்களோட லாஸ்ட் மேட்ச்ல மும்பை வான்கடையில வந்து பிரப்சிம்ரன் ஸ்ரேயஸ் ஐயர் வெளுவெளுன்னு வெளுத்துட்டாங்க. அவங்க தான் இப்ப ஆட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரப்சிம்ரன் வந்து முகமது சமி பால்ல ஃபர்ஸ்ட் பால்லே டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. ஐயோ ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து விக்கெட் விழுந்ததுன்னா கொஞ்சம் சரிவு தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கல. எனக்கு பயங்கரதே ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டு வந்து பிரியான் சரியா சும்மா வெளுவெளுன்னு வெளுத்துட்டா. அதுவும் பவர் பிளேக்குள்ள 63 ரன் எடுத்து ஒரு விக்கெட் தான் எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஓவர்ல ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி. இந்த பக்கம் கூப்பர் கார்னலி மட்டும் லேசுப்பட்ட ஆளா அவர் ஒரு பக்கம் டெஸ்ட் மேட்ச் அடிக்க இருந்தாப்ல. அதாவது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா 22 பாலுக்கு 19 ரன் தான் அடிச்சிருந்தாப்ல. பிரியான் சாரி அடிக்க பார்த்து இனிமேல் உனக்கும் எனக்கு தான் போட்டி, இதுல எவன் ஹையஸ்ட் ஸ்கோர் எவன் ஹையஸ்ட் 6 அடிக்கிறான் பாப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. எல்எஸ்டி பவுலர்ஸ் பாவம் என்ன பண்றதுன்னே தெரியாம கேப்டன் வந்து 13வது ஓவர் சரி ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கரம்ட்ட கொடுத்தாங்க. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு. 32 ரன் ஃபர்ஸ்ட் கூப்பர் கார்னலி 3 6 ஹாட்ரிக். அதுக்கப்புறம் கூப்பர் கார்னலி பிரியன் சரியா வந்து மாப்பிள இவனை நல்லா அடிக்கலாம், நான் ஒரு ரன் எடுத்து கொடுத்து நீ அடிச்சுக்கோ அப்படின்ட்டு பிரியன் சரியா வந்து தொடர்ந்து 2 6 32 ரன் அந்த ஓவர்ல. எல்எஸ்டி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம உள்ளுக்கு இருந்த ஃபீல்டரும் டோட்டல் அப்செட். ஆனா எல்எஸ்டில பவுலர்ஸ் 1-2 பேரை பாராட்டலாம். அதுலயும் முக்கியமா வந்து பிரின்ஸ் யாதவ் ஒரு பக்கம் அடமலை அடிச்சு வாங்கினாலும் நான் என் பவுலிங்க கரெக்டா போடுவேன் அப்படின்ட்டு பிரின்ஸ் யாதவ் வந்து 4 ஓவர் போட்டு 25 கொடுத்து 2 விக்கெட்டை தூக்கிட்டாப்ல. அதனால தான் கொஞ்சமா ஸ்கோர் கம்மியா இருந்தது. இதுல பிரியன் சரியாவும் கூப்பர் கார்னலியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 80 பாலுக்கு 182 ரன் அவங்களே முக்காவாசி ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. பிரியன் சரியா 37 பாலுக்கு 93 ரன் 9 6. கூப்பர் கார்னலி 46 பாலுக்கு 87 ரன் 7 6. அதனால பஞ்சாப் கிங்ஸ் 20 ஓவர் முடியல 254 ரன் அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் வந்து பிரின்ஸ் யாதவோ மணிமாறன் சித்தார்த்தோ மோன்ஸ்கானோ கொஞ்சம் ஓவர் டீசெண்டா போடல அப்படின்னா கண்டிப்பா வந்து இது 280 290 ஸ்கோர் போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா மத்தபடி எல்எஸ்சிக்கு இந்த மேட்ச்ல சொல்றாப்ல எதுவும் இல்ல. இருந்தாலும் மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மறுபடியும் வந்து நாங்க அன்பீட்டன் பாயிண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நங்கூர போட்டு உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு.